உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம். இன்றைய நாள் இது அருமையான பாமாலை போன்ற பாடல்களை பாடினவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அவர்களுடைய சூழ்நிலையை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை சேர்த்து பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் என்கிற ஒரு மூதாட்டியை, சீமாட்டியை குறித்து பேச இருக்கிறோம். இவர்கள் பாடின பாடல் நேர்த்தியானது அனைத்தும், ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் என்ற ஒரு ஆங்கில பாடலை சிறுவர்களுக்காக பாடினார்கள். இது போன்ற கருத்து ஆழமான பல கிறிஸ்தவ ஞான பாட்டுகளை கவி சிறப்புடன் உலகிற்கு அளித்தவர் மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் என்ற பக்தியுள்ள பெண்மணி. சிறுவர்களுக்காக அவர்கள் எழுதிய பாக்கள் ராஜன் தாவீது ஊரில் உள்ள என்று ஆரம்பிக்கும் பாடலை தென்னிந்திய திருச்சபையின் பாமாலையில் காணலாம். Do not sin for action, we are but little children. கிறிஸ்துவின் பிள்ளைகள் தீமை நீங்குமே என்று ஆரம்பிக்கும் பாடலையும், கூராணி தேகம் பாய என்ற நெஞ்சம் நொந்து காயத்தால் இளமை முதுமையிலும் கொந்தளிக்கும் லோக வாழ்வின் என்று ஆரம்பிக்கும் பாடல்களையும், சிலுவையில் பட்ட பாடுகளை குறித்தும் உள்ளத்து உணர்ச்சியுடன் நாம் பாடும்படி இவைகள் அமைந்திருக்கின்றன. தேர்ஸ் அ கிரீன் ஹில் ஃபார் அவே என்று ஆரம்பிக்கும் பாடலையும் எழுதியது இவர்கள்தான். ஆங்கிலம் அறிந்த மக்கள் இதை வெகுவாய் விரும்பி பாடி வருகிறார்கள். தமிழ் மொழியிலும் நாம் சாதாரணமாக பாடும் ஞானப்பாட்டு புத்தகங்களிலே இப்பாடல் இல்லாதது ஒரு குறை என்று தான் நான் சொல்ல முடியும். பெரியம்மாவர்களே, ஒரு வார்த்தை இதிலே நான் சொல்ல வேண்டும். இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய கருத்து ஆழமான கருத்துக்கள். நான் எப்பொழுதும் எந்த பாடலையும் ஒரு தடவை பாடும்போதே நான் சொல்லுவேன், இதில் தியலாஜிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தப்பு, அப்புறம் இதில் தெய்வீக சத்தியங்கள் வேதத்துக்கு புறம்பானவைகள், இது மனுஷீகத்தன்மையை அதிகமாக வளப்படுத்துகிறது, இது தெய்வத்தினுடைய பக்தியை வளர்க்கிறது அல்ல என்று நான் சொல்லுவேன். உங்களுக்கு பாடல்களை எழுதுகிறவர்கள் மட்டுமல்ல, நான் யாப்பிலக்கணம் படித்தவன். நான் எப்பொழுது 9, 10, 11 அந்த காலத்தில் படிக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்கள் மிக சிறப்பானவர்கள். அவர்கள் யாப்பிலக்கணம் என கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதிகாரங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் பாடல்களை பாடும்பொழுது அந்த வரிகளை சொல்லும் பொழுது நேர், நிறை, தேமா, கனிமா என்கிற இந்த அர்த்தங்களையெல்லாம் பார்த்து பேசினால் அதனுடைய அர்த்தங்களை நான் சொல்லுவேன். இன்றைக்கு காலையில் கூட ஒரு 40 திருக்குறள் வாசித்து அதை அர்த்தம் பார்க்காமலே அதனுடைய அர்த்தங்களை பார்த்துவிட்டு நான் அது இங்கிலீஷில் பார்த்தால் கரெக்டாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே எனக்கு நன்றாக தெரியும். நான் அவ்வளவு சிறந்த தமிழ் ஆள் அல்ல, ஆனால் அதனுடைய ஆழமான கருத்துகளையும் சிந்தனைகளையும் சொல்ல தெரிந்தவன். அதுபோலவே உங்களுடைய பாடல்களும் இந்த வேதாகமத்தினுடைய, அதாவது ஞான பாடல்கள் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டு பாடகர்கள் எழுதினதெல்லாம் அவ்வளவு அருமையான பாடல்கள். நீங்கள் நம்ம ஆளுகளை பற்றி என கேட்காதீங்க. ஏன்னா இவர்களுக்கு பாட்டுங்கிற மட்டும் இசை அல்ல, இசை மட்டும் பாட்டல்ல, பாட்டிலே கருத்தல்ல, கருத்தில் வேதாகம கொள்கைகள் அல்ல. அவ்வளவு நல்லவங்க பாடலை நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறவங்க. நான் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த அம்மாள் இளமை பருவத்திலே 1823ஆம் ஆண்டு அயர்லாந்து நாட்டிலே பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு மேஜர் ஹம்ஃப்ரீஸ் கப்பற்படையிலே சேவை செய்து வந்தவர். அவருக்கு பிறந்த பிள்ளைகளிலே பிற்காலத்தில் சிறந்த கவியாக திகழ்ந்த மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் ஒருவராவார். பெற்றோரால் அவருக்கு இடப்பட்ட பெயர் சிசில் பிரான்சிஸ் என்பதாகும். சிறுமியாக இருந்தபோது
கவிதைகளை எழுத அவர் முயற்சி வந்தார். அருஞ்சொற்களை சீராக அமைத்து கவிதைகளை இயற்றும் திறன் அவளுக்கு இருந்தது. கவிதைகளை இயற்ற அவள் முற்பட்ட பொழுது அவளுக்கு வயது 9 ஆகிவிட்டது. இளமை பருவத்திலிருந்து நமது ஆண்டவர் பேரில் பற்றுள்ளவளாய் வாழ்ந்து வந்தவள் பிரான்சிஸ். கவித்திறன் உள்ளவளாக இருந்த போதிலும் சிறுவயதின் காரணத்தினால் தனது திறனின் பேரில் நம்பிக்கையற்றவளாய் இருந்தாள். தான் எழுதிய கவிதைகள் பெரியவர்களுடைய கண்களில் பட்டால் அவர்கள் குறை கூறுவார்கள் என்று அஞ்சி அவள் அதை பார்க்காத வண்ணம் வீட்டில் இருந்த தரை விரிப்பிற்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டாள். பிரான்சிஸின் தந்தை இதை அறிந்து ஒரு நாள் அவளை எடுத்து பார்த்து அவைகளையெல்லாம் படித்து பொருளையும் அமைப்பையும் கண்டு வியந்தார். அந்த மகளின் திறமையை குறித்து பெருமிதம் கொண்டு அவைகளை தொடர்ந்து எழுதுவதற்கு அவளுக்கு உற்சாகம் கொடுத்தார். நான் சிறுவனாய் ஒரு 14 வயது இருக்கும் பொழுது அருமையான கற்பனையிலே ஒரு கதை எழுதி கன்னியாகுமரியிலே உள்ள ஒரு இளைஞர் பத்திரிகை வந்தது. அதற்கு எழுதி அனுப்பி வைத்தேன். அது பிரசுரமாகி அந்த பத்திரிகை எனக்கு அனுப்பினார்கள். 14 வயதிலே நான் கதை எழுதினேன். எழுத்து வன்மையும் எனக்கு தனிமையாக இருந்தது. நான் பேசினாலும் என்னுடைய வகுப்பறையில் உள்ள ஆசிரியரும் அது மாணவர்களுடைய மன்றத்திலே உட்கார்ந்து கேட்க விரும்புவார்கள். நான் பேசுகிற தமிழ் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் குறள்களையும் செய்யுள்களையும் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறேன். மனப்பாட பகுதி என்று சிறப்பு தமிழிலையும் கொடுத்திருந்தார்கள், பொது தமிழிலும் கொடுத்திருப்பார்கள். எனக்கு மனப்பாடம் என்றால் எதைத்தான் மனப்பாடம் என்று எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணிவிட்டேன். கடைசி முழு பரீட்சைன்னு சொல்வீங்கள்ல, அதாவது ஆண்டு தேர்வு, அதில் அவர்கள் எழுதியிருந்தார்கள் மனோன்மணியத்தில் இருக்கும் மனப்பாட பகுதியை எழுதுகிறேன்னா எனக்கு மனோன்மணியத்தில் மனப்பாட பகுதி எந்த வரியிலிருந்து எந்த வரி வரைக்கும் தெரியல, முழுது எழுதி வச்சுட்டேன். குறிப்புகள், அடையாளங்கள், கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் இதெல்லாம் போட்டு எழுதியிருந்தேன். அதை திருத்தின வாத்தியார் பார்த்துட்டு, ஏண்டா இப்படி எழுதின, இப்படி எழுதலாமோ, அதை மனப்பாட போய் தானே எழுதணும் என்று சத்தம் போட்டார். அப்போ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே மனப்பாடம் பண்ண ஈஸியாக இருந்தது என்று அவரிடத்தில் கொண்டேன். அதே மாதிரி எழுத்து திறமையை பாராட்டுகிறவர்கள், எழுத்து திறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, என்னை உற்சாகப்படுத்தினவர்கள் மட்டுமல்ல. நான் அதற்கப்புறம் பல பத்திரிகைகளுக்கு எழுதினேன். அவையெல்லாம் பிரசுரமாயின. அப்புறம் நானே புத்தகம் எழுதினேன். அப்புறம் எங்களுடைய ஸ்கூலில் உள்ள ஆனுவல் மேகசின் எல்லா பையங்களையும் எழுதுகிற கட்டுரைகளை வித்தியாசமான ஃபாண்ட்ஸ் எழுத்துக்கள் வடிவங்களை மாற்றி அமைப்போம். நானே என்னுடைய நண்பன் பாப்புராஜ் என்பவருக்கும் நல்ல எழுத்து உடையது நான் ரொம்ப நேசிப்பேன். நேற்று கூட அவரிடத்தில் கூப்பிட்டு பேசினேன். அவர் ரொம்ப திறமைசாலி. அவர் என்னுடைய எழுத்தை பார்த்து ரொம்ப பெருமை அடைவார். நாங்கள் 2 பேரும் அதிகமான நண்பர்களாக இருந்தோம். அநேக ஆண்டுகள் இருந்தோம். நாங்கள் 55 தான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போனோம். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது எத்தனை வருஷம் ஆகிவிட்டது, 2023 வருஷம் ஆகிவிட்டது. நாங்கள் இன்னும் நண்பர்களாக இருக்கிறோம். அந்த காலத்திலே லீட்ஸ் பட்டணத்திலே புகழ்வாய்ந்த டீன் ஹாக் என்பவர் சபை குருவாக பணியாற்றி வந்தார். அவர் கிறிஸ்தவ ஆண்டு என்ற ஒரு வெளியீட்டை அனுப்பினார். அதில் கனம் சிபிள் என்பவரும் சிறுமி பிரான்சிஸ் கவித்திறன் போட்டியும் கவிதை எழுதுவதில் தீவிரமாய் ஈடுபடும்படி உற்சாகப்படுத்தினார்கள். இத்தகையவர்களுடன் கலந்து பழகி அவளுக்கு ஒரு ஓவை கல்வியாக மாற்றியது. 1850ஆம் ஆண்டு பிற்காலத்தில் டெரியின் அத்திரேச்சராக பிஷப் டெரி என்பவர் பணியாற்றின வில்லியம் அலெக்சாண்டர் என்ற பக்தனை பிரான்சிஸ் மணந்தார்கள். அப்பொழுது அயர்லாந்து நாட்டில் டெரோன் என்னும் இடத்தில் சபை குருவாக பணியாற்றி வந்தார். 5 வருடங்கள் தம்முடன் கணவருடன் சேர்ந்து சபை மக்களின் நல்வாழ்விற்காக உழைத்தார்கள். பறந்து கடந்த சபையின் எல்லைக்குள் வாழ்ந்து வந்த எளிய மக்களின் இல்லங்களுக்கு சென்று நோயுற்றோர், வறுமையில் உழன்று கிடந்த மக்கள் முதலான யாவருக்கும் உதவி செய்து வந்தார்கள். பனி காலத்திலே ஒரு நாள் ஒரு சிறு வீட்டில் திமிர்வாத நோயினால் பிடிபட்டு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை கண்டு அவளின் பேரில் பரிதாபம் கொண்டு அவளை தன்னுடைய கம்பள சால்வையினால் மூடி அவள் வீட்டில் அனல் மூட்டி பராமரித்தார்கள். மற்றொரு சமயம் சபையில் உள்ள ஏழை
பெண் ஒருத்தியை புண்களினால் அவதிப்பட்டு கண்டு அவள் அருகில் உட்கார்ந்து புண்களை கழுவி மருந்திட்டு அவளுடைய புண்கள் குணமாக வரைக்கும் 6 வாரங்கள் அவருடைய இல்லத்திற்கு தினமும் சென்று சிகிச்சை செய்து வந்தார்கள். பாருங்கள், இந்த மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் என்கிற இந்த அருமை பெண்ணானவர்கள் ஒரு போதகருடைய பிஷப்புடைய மனைவியாக இருந்தாலும் கூட அவர் பிறருக்கு தொண்டு செய்யக்கூடிய தெய்வ மகளாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி பாட்டு எழுதின ஒரு தெய்வ மகள் எப்படிப்பட்ட அர்த்தமுடைய பாடல்களை எழுதியிருப்பார் என்று பாருங்கள். இதுதான் நீங்கள் பாட்டு எழுதுகிறவர்கள் என்ன கருத்தோடு எழுதினாலும் அது தெய்வீக சத்தியங்களாய் நீர் என் மணவாளன் என்று பாடுகிறீர்கள். உங்கள் மணவாளன் என்பது சொற்குரிய தகுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லது என்னை ஆடி பாடி கூப்பிட வந்தார் என்று விளையாட்டுத்தனமாய் பாடக்கூடாது. இயல்பான பிறர் இன்னல்களில் உதவி செய்து அவர்களுடைய இயல்பான பண்பாகி விட்டது. 1867ஆம் ஆண்டு அவர்களுடைய கணவன் டெரியின் அட்சயத்தராக நியமிக்கப்பட்டார். அப்பதவியை ஏற்றார். அதன் பின்பு மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் முன்போலவே எளிய மக்கள் நடுவில் அவர்கள் நலனுக்காக உழைக்க தயங்கவில்லை. அவர்கள் வாழ்ந்து வந்த சிறு சந்துகளிலும் வீடுகளிலும் சென்று தம்முடைய அன்பை செலுத்தி வந்தார்கள். தம்முடைய குழந்தைகளை அவர்கள் நன்னெறியிலும் தெய்வ பக்தியிலும் பயத்திலும் வளர்ப்பதிலும் தமது கவனத்தை செலுத்தினார்கள். தினசரி காலையிலே அத்தியாட்சிய ஆலயத்தில் நடந்த வழிபாட்டுக்கு சென்று வந்தார்கள். வாரந்தோறும் நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற அவர்கள் தவறியதில்லை. வாரந்தோறும் நற்கருணை நடைபெறும். அதிலே மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் பங்கேற்றார். பல வருடங்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்காக இரவும் பகலுமாக உழைத்தார்கள். அவர்கள் அநேக சிறந்த ஞான பாட்டுக்களை எழுதி அந்த வரம் பெற்ற அவர்கள் 1895ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 72வது வயதில் இவ்வுலகை விட்டு அவர்கள் தேவனிடம் சென்றார்கள். இந்த அம்மாள் எழுதின பாடல்கள் அவர்களை நினைத்து ஏழை எழுதியவருக்காக அவர்கள் பண்ட பாடுகளை எல்லாம் நினைத்து அருமையான அவருடைய கீதத்திற்கு எளிமையான மிகவும் பக்தி உருவாக்கக்கூடிய அந்த டியூன்ஸை அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். அந்த பாட்டினுடைய கருத்து மட்டுமல்ல, அந்த பாட்டிலுடைய டியூன், அதனுடைய ராகம் இனிமையாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக மகளாக நீங்களும் பாடல் எழுத வேண்டும். கருத்து நிறைந்ததாக, கருத்து மக்களை தொடுகிற சக்கத்தில் எழுதும்படி நானும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம்.